ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த காலை வேளையில கர்த்தாவே உங்களுடைய சமூகத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூடி ஜெபிக்க நீர் கொடுத்த இந்த உன்னத சிலாக்கியத்துக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆண்டவரே, நேற்றைய தினத்துல உங்களுடைய ஆலயத்துக்கு செல்லவும், ஆண்டவரே இந்த உயிர் தெழுந்த ஆண்டவரே நற்செய்திகளை வார்த்தைகளை கேட்க நீர் பாராட்டின அன்புக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன் ராஜா. எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத மாபெரும் சிலாக்கியத்தை எனக்கு எங்களுக்கு தருகிறீங்க. இன்றைக்கு எத்தனை இடங்கள்ல சுயாதீனமா ஆராதிக்க முடியல. எவ்வளோ உடைய பிள்ளைகள் படுகிற வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனால் எங்களுக்கு நீர் கொடுத்து வருகிற இந்த தயவுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தகப்பனே, எங்களுக்கும் உங்களுடைய பாதத்துல வரும்போது நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எப்பொழுதெல்லாம் உங்களுடைய பாதத்துல வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நீர் செய்த நன்மைகள், இரக்கத்தை, கிருபைகளை நினைத்து அதிகமாக உமக்கு ஆண்டவரே நன்றி செலுத்துகிற இருதயத்தை கொடுங்க. விசேஷமா ஆண்டவரே இந்த நாள்ல கூட உங்களுடைய தாசனை நீர் சிலுவைக்கு பின்னாக மறைத்து ஆண்டவரே பாரத்திலிருந்து உங்களுடைய வார்த்தையை நீர் அனுப்பும்படியா செஞ்சீர்கள். எப்படி ஆண்டவரே அந்த ஆண்டவரே மரியாள் ஆண்டவரே இந்த கல்லறைக்கு வந்து சுவாமி ஆண்டவரே கலக்கத்தோடு இருந்த போது ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தீர். ஆண்டவரே தகப்பனே, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்று ஆண்டவரே அவர்களுக்கு நீர் எவ்வளவு ஆச்சரியவிதமான உங்களுடைய வெளிப்பாடை கொடுத்து உயிர் தெழுந்த வல்லமையை கொடுத்து அனுப்புனீங்களப்பா. அவலமாக இந்த நாள்ல யாரெல்லாம் வாஞ்சியோடு தாகத்தோடு உங்களுடைய பாதத்துல வருகிறாங்க ஒவ்வொருவரையும் நீர் தாமே வீட்டிட்டு உயிர் தெழுதின வல்லமையை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் திரும்ப செய்யும்படி கெஞ்சுகிறோம். எல்லா நெட்வொர்க் ப்ராப்ளத்தையும் உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள நீங்க வைங்கப்பா. தெளிவான வார்த்தை எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆண்டவரே நீங்க திரும்ப செய்யும்படியாக கெஞ்சுகிறோம்ப்பா. நீங்க பேசுகிறவர், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய மகிமையை காண எங்களுக்கு உதவி செய்யும். ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும்ப்பா. தகப்பனே, நீங்க மகிமைப்படும் துதிகளை மகிமை இல்லாம ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 தேங்க்யூ அங்கிள். இன்று பாஸ்டர் ஞானவேல் அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு இயேசு தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆதார வசனம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது கூட நாம் ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தையை கேட்போம். ஓவர் டு பாஸ்டர் ஞானவேல் அவர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்துல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினத்துல உலகம் முழுவதிலும் ஈஸ்டர் பண்டிகை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அனைவரும் கொண்டாடி இருப்பார்கள். நாமும் கொண்டாடினோம். நேற்று மாத்திரமல்ல, வேதாகமத்துல சுவிசேஷ புத்தக வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. ஒரு பாடலை பாடி நாம தேவனுடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்லுவோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா,
அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில தேவனுடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷ நூல் 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இவ்விதமாக நாம் பார்க்கிறோம். 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் நாம் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பார்க்க முடியும். மத்தேயுல 6ஆம் வசனம் இவ்விதமாக சொல்ல கேட்கிறோம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். தேவ தூதன் வானத்திலிருந்து இறங்கி அடைக்கப்பட்டிருந்த அந்த கல்லை புரட்டி போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே 2 காவலர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 இடங்களிலே தாம் சொன்னபடியே நான் உயிர்த்தெழப் போகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல நம்ம பார்க்கிற ஒரு காரியம், அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். 22, 23 2 வசனங்களை பார்க்கிறோம். அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிற 2வது அடையாளம். மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்திலிருந்து 19 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். இயேசு எருசலேம் போகும்போது வழியிலே 12 சீடரையும் இதெல்லாம் கவனமா கேட்கக்கூடிய ஒரு காரியம். இதோ எருசலேம் போகிறோம், மனுஷமான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகத்திலும் கொடுப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ண, வாரில் அடிக்கவும், சிலுவையில் அறையவும், புறஜாதிகளிடத்தில் ஒப்பு
கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோட எழுந்திருப்பார் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிதா இந்த பூமியிலே குமாரனை எதற்காக அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல அவர் இதற்காக தான் வந்திருக்கிறார் என்பதை சீசர்களுக்கு சொல்லும்போது அவர்கள் அதை மறந்து போனார்கள். அவரை பிடிக்கும் போதே அநேக சீசர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் ஜெபிக்கும் போது இந்த பாத்திரம் எடுக்க கூடுமானால் என்று சொல்லும் போது பிதா அமைதியாக இருந்தார். பரலோகமே அமைதியாக இருந்தது. ஏனென்று சொன்னால் குமாரன் அடிக்கப்பட போகிறார், புறஜாதிகளிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். புறஜாதிகளிடத்தில் என்று சொன்னால் அந்த இஸ்ரேலிலே இயேசுவின் காலத்துல ரோம அரசாங்கம் அங்க ஆட்சியில இருந்தது. அவரை பிடித்தது யார் என்று சொன்னால் தேவாலயத்துல ஆசாரிய ஊழி செய்கிறவர்கள், வேதபாரகர்கள், வேதங்களை அவர்கள் தான் இங்கே அவரை பிடிக்கிறார்கள். அவர் மேல பல பலிகளை சுமத்துகிறார்கள். இவர்கள் துன்புறுத்தி துப்பி அடுத்து முள்கிரிடம் சூட்டி பிலாத்துவனிடத்துல கொண்டு போய் விடுகிறதை பார்க்கிறோம். அவர் விசாரிக்கும் போது இவரிடத்துல நான் யார் குற்றத்தையும் செய்யவில்லை, இவரை உங்க முறைமையின்படி 1 அடிகள் அடிக்கப்பட்டு இவரை விட்டு விடலாம் என்று இருக்கிறேன் என்று சொல்லி, ஆனால் இவர்கள் எல்லாரும் கூடி இவரை சிலுவையில் அறையும், இவன் தேவதூஷணம் சொன்னான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு அவரை சிலுவை அந்த எருசலேம் வீதியிலே சுமக்க செய்து அவரை கொல்கதா மலையில கொண்டு போய் 2 கல்லர்கள் மத்தியில ஆணடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக அவர் மரித்து விட்டாரா என்று அந்த ஈட்டியாலே அவருடைய விழாவில குத்தப்பட்டு அதுல இரத்தமும் தண்ணீரும் பீரிட்டது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அவர் சிரேனே ஊரானாகிய யோசப்பு அவன் ஒரு பரிசுத்தவானாக பிலாத்துவின் இடத்துல போய் கேட்டு அவருடைய சரீரத்தை வாங்கி ஓய்வு நாள் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அவரை அடக்கம் செய்தார்கள். யாரும் வைத்திராத அவரை மாத்திரம் வைக்கக்கூடிய ஒரு புதிய கல்லறை அவர்கள் கண்டு அதிலே அடக்கம் செய்தார்கள். சனிக்கிழமை ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அவர் உயிரோட எழுந்தார் என்று சொல்லி மத்திய 28ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுகிறது. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேன மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிலிருந்து கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல இடங்களிலே சீசர்களுக்கு தாம் இன்ன விதமாக அடிக்கப்பட போகிறேன், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க போகிறேன் என்பதை சீசர்கள் மறந்திருந்தார்கள். ஆகவே உயிர்த்தெழுந்த பிறகு அவரை தேடி வருகிறவர்களும் அவரை யாரோ கொண்டு போய்விட்டார்கள் என்றுதான் அங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுகிறது. அங்கே மகதலேனை மரியாள் போய் சீசரிடத்துல சொன்ன போது அவரை பார்க்கிறார்கள். ஆகவே அவர் உயிர்த்தெழுந்து பல எம்மாவூர் செல்லும் வழியிலே பல இடங்களிலே சீசர்களை பார்க்கிறதை, அவர் சந்திக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே ஒரு
காரியங்களை நான் சொல்லுகிறேன். புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் வாரத்தினால் அதிகாலையில் இயேசு உயிரோட எழுந்தார் என்று சொல்லி பார்க்கும். ஆகவே பல சபைகளிலே விடியற் காலையிலே ஆராதனை அங்கே வைத்து அவருடைய அடையாளத்தை அங்கே ஜனங்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 2 கிறிஸ்து பிறப்பின் போது தேவதூதன் பூமிக்கு வந்து எப்படி அவருடைய பிறப்பை அறிவித்தானோ அதே போல அவருடைய உயிர்த்தெழுதலையும் அறிவிக்கிறதை பார்க்க முடியுது. 3வது, இயேசுவோடு கூட இந்த ஆயர் மற்ற குணமடைந்த பெண்கள் முதலாவது அவருடைய கல்லறை நோக்கி வருகிறதை நாம் பார்க்க முடியும். யோவான் 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அந்த இடத்துல மகதலேன மரியாள் அந்த கல்லறை இடத்துல அந்த தோட்டத்துல அழுது கொண்டிருக்கும் போது அங்கே அவர் வந்து அவளிடத்துல பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே அவர் மறுரூபமாக்கப்பட்டவராய் இருந்தார். ஆகவே சரீரத்தோடும் அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 4வது, இயேசுகளுக்கு தான் முதல் காட்சி அளித்தார் என்று மகதலேன மரியாளுக்கு முதல் முறையாக தரிசனமானார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 5, சீசர்கள் நம்பவில்லை, பிறகு அவர்களுக்கு தரிசனமானார். தோமா நம்பாததினால் தன் விழாவிலே உன் விரலை போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். மேல் வீட்டு அறையிலே பூட்டப்பட்டிருக்கிற அந்த அறையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ள சென்று உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுது என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி அவர்களிடத்துல நின்று தோமாவிடத்துல பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 6, இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது 500க்கும் அதிகமானோருக்கு அவர் காட்சியளித்தார். பல இடங்களிலே சென்று சீசர்களை அவர் உறுதிப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவே அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்திலே அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் நேரம் வர காத்திருங்கள் என்று சொல்லி, நான் போய் பிதாவின் இடத்துல சேருகிறேன் என்று சொல்லி, இந்த நாளிலே அவர்கள் இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்த அந்த இடம் அசைந்தது. அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்து எல்லாரிடத்திலும் அங்கே இறங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல இறங்கினதை நாம் பார்க்கிறோம். அங்கதான் முதல் சபை உருவாகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம், வாரத்தின் முதல் நாள் சாயங்கால வேளையில சீசர்கள் கூடி வந்திருக்கையில், அதாவது உயிர்த்தெழுந்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு கூடி வந்திருக்கையில் அந்த இடத்துலதான் அவர் வந்து அவர்களை சந்திக்கிறதை நாம் பார்க்க முடியுது. பழைய ஏற்பாட்டுல 2 இடங்களிலே எலியா ஒரு இடத்துல சாரிபாத் விதவையின் மகனை உயிரோடு எழுப்புகிறதை பார்க்கிறோம், மரித்தவனை. எலிசா சுனேமியாளுடைய மகனை உயிரோடு எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் மீண்டும் மரித்திருப்பார்கள். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 இடங்களிலே நாம் பார்க்கிறோம். முதல்ல எபிருவின் மகள் மரித்து போனால் வீட்டுக்கு சென்று அவளை உயிரோடு எழுப்புகிறதை பார்க்கிறோம். 2வது, நான் ஒரு விதவையின் மகனை மரித்து அவனை அடக்கம் செய்வதற்கு கொண்டு போகும்போது அந்த படகை இறக்கச் செய்து அவனை உயிரோடு எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். 3வது, லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்றே என்று சொல்லும் போது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிற ஒரு காரியம், புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறகு பேதுரு ஒரு இடத்துல சொற்காலை உயிரோடு எழுப்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பவுல் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல இரவு முழுவதும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே ஒரு வாலிபன் கீழே விழுந்து செத்தவன் போல் ஆகும்போது அவனை உயிரோட எழுப்புகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு காரியம்,
என்னென்று சொன்னால் 1 கொரிந்தியர் 15 வரைக்கும் வாசிக்கும் போது, நான் அடையதும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார் என்று சொல்லி, இங்கே இந்த செய்தியை நாம் நேற்று பிரசங்கத்துல கேட்டிருப்போம், சபையில கேட்டிருப்போம். இப்படி அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பார்த்தோம். முக்கியமான காரியம் என்ன என்று சொன்னால், நீங்களும் நானும் அவருடைய உயிர்த்தெழுதல நிச்சயமாக நாம் உயிர போகிறோம். முதலாவது இருந்திருப்பார்கள். அவருடைய நாம் அவரை முகமாய் சந்திப்போது தெசலோனிக்கேயர்ல வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாளில ஞாயிற்றுக்கிழமை பிரதானமாக அவரை ஆராதிப்பதற்காக மாத்திரமே அன்றைய நாளை நாம் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருச்சபையிலே ஆராதனை செய்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விட்டார்கள், கூடி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்ல 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைய நாளிலே நாம் தேவனுடைய நாமத்தை கொண்டு தேவனுடைய வார்த்தையை அதிகமாக வேத வாக்கியங்களின்படி அவர் இப்படியாக உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல கடைசி 2 வசனங்கள் விதமாக அவர் கட்டளையிடுகிறார். 18வது வசனத்துல, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா சுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நானும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது உலகத்தின் முடிவு வரைக்கும் சதா நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி, யோவான் 14ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், நான் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி, நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்னைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை தேற்றவாளனே உங்களுக்கு அனுப்புவார். இப்பொழுது நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேத சத்தியங்களை உறுதிப்படுத்தி கொண்டு வருகிறார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் வேத வாக்கியங்களை அதிகமாய் தியானிக்கிறோமா என்று சொன்னால் இல்லை. உலக பிரகாரமான காரியங்களில அதிகமாய் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். நம்முடைய பிள்ளைகளை ஆதி காலத்துல மிஷினரிகள் அநேக குடும்பங்களில உருவானார்கள். இன்றைக்கு மிஷினரிகள் உருவாவதில்லை. இன்றைக்கு ஊழியர்கள் உருவாவது சிரமமான ஒரு காரியம். நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு சென்றால் பெற்றோர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் அந்த காலத்துல அப்படி அல்ல. முதலாவது மூத்த மகனை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்று ஒப்புக்கொள்ள, எவ்வளவு படித்திருந்தாலும் சரி. இப்படிப்பட்ட நிறைய சாட்சிகளை நாம் கேட்க முடியும். ஆகவே ஆண்டவருடைய கட்டளை நிறைவேற்றத்தக்கதாக நாம் அவருடைய உயிர்த்தெழுதலில வாரத்தின் முதல் நாளிலே கூடி நம்மை நாமே தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து, நம்முடைய பாவங்களுக்காக தான் அவர் மரித்தார், சிலுவையில அவர் காயப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக தோமாவை குறித்து நாம் பார்க்கும்போது, தோமா வந்து அந்த இடத்துல இந்த மேல் வீட்டு அறையிலே வாரத்தின் முதல் நாள் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு முதல் வாரத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே அவன் சந்தேகப்பட்டதுனாலே ஆண்டவர் சொல்றாரு, என் விழாவில உன் கையை போடு என்று சொல்லி. அவரை பார்த்து அவன் மனம் திரும்புகிறான். உடனே அறிக்கைகளை நாம் பார்க்க முடியும். யோவான் 20ஆம் அதிகாரத்துல 21 அதிகாரத்துல பார்க்கிறோம். அந்த பேதுரு அவன் ஏற்கனவே அவரை மூதரம் மறுதலி அவன் திரும்ப அடைகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரணம் என்ன சொன்னா, ஆண்டவர் வந்து அவனை சந்தித்து, ஏனென்று சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருந்தார், இந்த கல்லின் மேல் சபையை
கட்டுவேன் என்று சொல்லி, நீ பேதுருவாக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி, அவர் மரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது பிறகு அவர்கள் கூடியிருந்தார்கள் மேல் வீட்டறையிலே. அந்த இடத்துல அற்புதங்கள் முதல் சபை உருவாகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே அவர்கள் ஆண்டவருடைய கட்டளையை அவர்கள் நிறைவேற்றினார்கள். இன்றைக்கு நாமும் அதை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் பாவம் பெருகி கொண்டிருக்கிறது, எங்கு பார்த்தாலும் அநியாயங்கள் அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. இது கடைசி காலம் என்பதை நாம் அறிய முடிகிறது. ஏனென்று சொன்னால் பஞ்சம், பசி, பட்டினி, நம்முடைய வாகனங்களுக்கு ஊற்றப்படுகிற பெட்ரோல், டீசல் அது எங்கிருந்து வருகிறது? யுத்தத்தினால் அதை எல்லாம் அழித்து போடப்பட்டிருக்கிறது. அது தொடர்ந்து நடைபெறுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்பொழுது இந்த நிலை இனி வருமாறு எப்படிப்பட்ட நிலை ஏற்படும் என்று தெரியாது. ஆகவே வேகமாக நாம் சென்று வேகமாக நற்செய்தி அறிவிக்கிற ஒரு காலத்துல இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர் சீக்கிரமாக வரப்போகிறார், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறபடியால் அவர் தாமதிக்கிறார் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆகவே இன்னைக்கு நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போதுமா? என் குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டால் போதுமா? தேவனுடைய ராஜ்யத்திற்கு நான் மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் போதுமா? என் குடும்பம் மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் போதுமா? இனிமே என்னுடைய சொந்த பந்தத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்களே, நான் ரட்சிக்கப்படும் போது என்னை அவமானப்படுத்தினவர்கள் இருக்கிறார்களே, என்னை அசிங்கமா பேசினவர்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்காக நாம் ஜெபிக்கவும் இவர்களுக்கு போய் நற்செய்தி அறிவிக்கும் ஏதாவது ஒரு விதத்துல அவர்களுக்கு சொல்லுவதற்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே பூமியின் கடைசி பரியந்தும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உலகத்தின் கடைசி பரியந்தும் இந்த பூமியில போய் நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய கிராமத்துல எவ்வளவு பேர் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள்? நம்ம பக்கத்து வீட்டார் அறிந்திருக்கிறார்களா? வட மாநிலங்களில போய் மிஷனரிகள் ஊழியம் செய்து அங்க இருக்கிற ஆதிவாசிகளுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்களே, இங்கே ஆதிவாசிகளை அவன் ஏற்றுக்கொள்கிறதை பார்க்க முடியும். ஆனால் இந்த பகுதியில, நான் இருக்கிற பகுதியில எத்தனை முறை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலைகள், சிக்கல்களினால பல அவர்கள் முன்னோர்களின் தேவர்களை வணங்கி அங்கே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 16ஆம் அதிகாரத்துல விக்கிரகத்தை வழிபடுகிறவர்களுக்கு வேதனை பெருகும் என்று சொல்லி, அவர்கள் பலியிடுகிறதை நான் பலியிட மாட்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைய நாளில் அன்பு தெய்வங்களே, அநேக குறித்ததான செய்திகளை நீங்கள் கேட்டிருந்தாலும் இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரு சில வார்த்தை நிச்சயமாக ஆண்டவர் அவர்கள் சந்திக்கும் போது கிடவது என்று சொல்லி அவர்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் ஊழியத்திற்கு சீசர்களை அழுது 10 பேர், அதன் பிறகு 7 பேர் அவர்கள் போய் கிராமத்துல ஒரு வீட்டில சமாதானம் உங்க கடவுது என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த சமாதானம் அவர்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி, ஒருவேளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்ல சமாதானம் திருவிடும் என்று சொல்லி, சொல்லு எந்த கிராமத்துக்கு அந்த கிராமத்துக்கு வெளியே இருந்து மண்ணை நீ உதறி தள்ளு, நான் வரும்போது அவர்களை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இன்னும் திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இனி வரும் காலங்களிலே எல்லா நிறுவனங்களும் மூடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வர இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிவிக்கப்படுகிறோம். சுவிசேஷம் அறிவிக்க கூடாதபடிக்கு அநேக மாநிலங்களில் அநேக தடைகள் வந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் இனி எச்சரிக்கையா இருந்து ஜெபிக்கிறவர்களாக, ஜெபத்துல வேத வாக்கிய வசனத்தை அதிகமாய் தியானிப்பதுல, தேவனோடு கூட உறவாடுவதில், பிதாவுக்கு நம்பவும் ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்தினவன், அவரோடு நாம் கொண்டு பேசுகிற அந்த ஸ்லாகியத்தை ரத்தத்தினால நம்மை கழுவி
தேவனோடு கூட உறவாடும்படியாக வைத்திருக்கிற அந்த நல்ல நாட்களை நாம் எண்ணிக்கொள்ளுவோம். ஆகவே இந்த நாளில் சொல்லப்பட்ட இந்த வாக்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளில் சொல்லப்பட்ட இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே சோத்திரம், இந்த இந்திய தேசத்துல இன்னும் பல சட்டங்கள் வரப்போகிறது, சிறுபான்மையினருக்கு எதிராக வரப்போகிறது. ஏற்கனவே வந்து பல காரியங்கள், பல நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு கல்வி கொடுக்கப்படுகிறது, அனாதைகளுக்கு உணவு அளிக்கப்படுகிறது. இவையெல்லாம் தடைப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை வருவது என்பதை நாங்கள் இருக்கிறோம். ஆகவே பல மாநிலங்களில் மதம் தடை மேற்பட்ட அந்த இடத்துல ஆலயம் கட்ட முடியாமல், ஊழியம் செய்ய முடியாமல் பல தடைகள் இருக்கிறது. ஆனால் இந்த வேத வார்த்தையின்படி, கட்டளின்படி நாங்கள் செய்வதற்கு இன்னும் காலம் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். அன்பாய் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஆண்டவரே நீர் ஏற்கனவே இடத்துல சொல்லட்ட ஆண்டவரே அந்த வாய்ப்படி தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த வார்த்தையின்படி அதை அடையாளப்படுத்தி நாங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஆகவே வாரத்தின் முதல் நாளை நாங்கள் அனுசரிக்க, நாங்கள் முதல் நாளிலே முதலாவது உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்க, உம்மை தொழுது கொள்ள, இந்த சத்தியத்தை கொண்டு போய் உலகிற்கு நாங்கள் சொல்ல, உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மனமாற்றம் அடைய நீர் எங்களை இன்னும் இன்னும் புதுப்பிப்படியாக நீர் அந்தபடி செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். Amen. Amen. Thank you, brother. Good morning, brother. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, brother. Good morning. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி